இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேர்லெட் கான்ஸ்ட். இந்த வேர்லெட் கான்ஸ்ட்டை வச்சு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ டிக்ளேர் பண்ணுறதுலையே ரீடிக்ளேர், ரீஇனிஷியலைசேஷன்னா என்ன, அதுக்கப்புறம் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணது index.js ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ அதிலே வந்து இப்போது ஃபஸ்ட்டு வேர் பார்த்துடலாம். வேர் எக்ஸாம்பிள் வந்து ஏஜ் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஏஜ் வந்து 13 எடுத்துக்கிறேன். இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேர் ஏஜ் ஈக்குவல் டு 13 ஒரு வேரியபிள் நான் எடுத்திருக்கேன். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேர் ஏஜ் இருக்குல்ல, ஸோ இது மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா console.logல ஏஜை நான் கால் பண்ணுறேன். ஓகேவா. ஏஜை கால் பண்ணேன் அப்படின்னா இப்போ நான் ப்ரௌசரில் போய் பார்க்குறேன், பார்த்தோன்னா 30 பிரிண்ட் ஆயிருக்கா. ஸோ இது டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷன்றது என்ன அப்படின்னா டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் ஒரு மெமரி, இந்த வேரியபிள் நேமுக்கு மெமரி அலோகேட் ஆகுமா. ஸோ அலோகேட் ஆனதுக்கப்புறம் ஏஜ் ஈக்குவல் டு இதுக்கப்புறம் ஒரு வேல்யூ வந்து நான் 14 நான் கொடுக்குறேன். சரியா. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இனிஷியலைசேஷன் சொல்லுவாங்க. அந்த வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறது. சரி, இனிஷியலைசேஷன் சொல்லலாம், இல்லை அசைன்னு சொல்லலாம். அசைனிங். சரியா, அசைனிங் சொல்லலாம். இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரீடிக்ளேர்னு சொல்லுவாங்க. ரீடிக்ளேர் அப்படின்னா திரும்பவும் வந்து கீவேர்டை ஃபாலோ பண்ணி அந்த வேரியபிள் நேமை டிக்ளேர் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்க, ரீடிக்ளேர்னு சொல்லுவாங்க. திரும்ப வேர் ஏஜ் ஈக்குவல் டு 17 நான் கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ எனக்கு ஃபைனலாக எது இருக்கோ அதான் எடுத்துக்கும். இது வந்து டிக்ளேர் இனிஷியலைசேஷன் சொல்லுவாங்க. இது வந்து ரீடிக்ளரேஷன் சொல்லுவாங்க. ரீடிக்ளரேஷன் ப்ரௌசரில் போய் பார்க்குறேன், ஃபைனலாக என்னோடய அவுட்புட் என்ன இருக்கும் அப்படின்னா 17 இருக்கும் ஏஜோட வேல்யூ. ஏன்னா 39th லைன் வரும்போது ஏஜோட வேல்யூ நான் 70 வந்து திரும்ப டிக்ளேர் பண்ணி வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீஅசைன். ரீஅசைன்னா டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த நேமை மட்டும் கால் பண்ணி, வேரியபிள் நேம் மட்டும் கால் பண்ணி வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். 18 வைக்கிறேன் ஒரு ஸ்ட்ரிங்குள்ளே. இப்போது ப்ரௌசரில் பார்த்தோம் அப்படின்னா 18ன்ற அந்த வேல்யூ இருக்கும். சரியா. ஸோ இது என்ன சொல்லுவாங்க, ரீஇனிஷியலைஸ் ஆர் ரீஅசைன். ஓகேவா. ஸோ இது மூணுத்தையும் என்னால் வந்து பண்ண முடியுது. செப்பரேட்டாக வந்து சிங்கிள் லைனில் டிக்ளேர் இனிஷியலைஸ் வந்து காமனாக மூணுத்துக்குமே வந்து நடக்க வேண்டியது. இதில் வந்து டிக்ளேர் மட்டும் தனியாக என்னால் வேர் கீவேர்டுக்கு பண்ண முடியுது, இனிஷியலைஸும் தனியாக பண்ண முடியுது, அதே மாதிரி ரீடிக்ளேரும் பண்ண முடியுது, ரீஅசைனும் பண்ண முடியுது. சரியா. ஃபைனலாக வந்து எனக்கு 18ன்ற இந்த பர்டிகுலர் அவுட்புட் வந்து எனக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லெட் நியூ ஏஜ் ஈக்குவல் டு 115 வச்சுக்கிறேன். சரியா. என்னால் இது டிக்ளேர், இது காமன். சரியா. இது டிக்ளரேஷன் காமன். நெக்ஸ்ட்டு தனியாக டிக்ளேர் பண்ண முடியுதா பார்ப்போம். லெட் நியூ ஏஜ் மட்டும் டிக்ளேர் பண்ணிவிட்டு console.log பண்ணி console.logல நியூ ஏஜை நான் கால் பண்ணுறேன். நியூ ஏஜை கால் பண்ண அப்படின்னா அன்டிஃபைன் வருதா. ஏன் அன்டிஃபைன்டு வருது அப்படின்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி வேல்யூ வந்து நான் அசைன் பண்ண இந்த மாதிரி ஈக்குவல் டு போட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்ணலை அப்படின்னா அதோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா அன்டிஃபைன்டாக இருக்கும். ஓகேவா. உங்களோட கம்பைலர் வந்து ஒரு வேல்யூ நீங்கள் அசைன் பண்ணலைனால டிஃபால்ட்டான வேல்யூ என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா அன்டிஃபைன்ட் அந்த வேல்யூ தான் எடுத்துக்கும். சரியா. இப்போ டிக்ளேர் பண்ணிட்டேன்னா டிக்ளேர் என்னால் தனியாக பண்ண முடியுது, ஒரு வேல்யூ அக்சஸ் பண்ண முடியுது, அன்டிஃபைன் ஒரு வேல்யூ வந்துருக்கு. அதே மாதிரி தனியாக நியூ ஏஜ் ஈக்குவல் டு 150. இப்போ பார்த்தீங்கன்னா 115ன்ற அந்த வேல்யூ வந்திருக்கும். ஏன்னா டிக்ளேரும் பண்ண முடியும், இனிஷியலைஸும் பண்ண முடியுது. அடுத்து ரீடிக்ளேர் பாசிபிளாக பார்க்கலாம். லெட் நியூ ஏஜ் ஈக்குவல் டு 13 நான் கொடுக்குறேன். கொடுத்து அப்படின்னா எரர் வரும். என்ன எரர்னா cannot redeclare block scoped variable. இந்த block scopeடுன்றதை நம்ம ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். சரியா. ரீடிக்ளேர் பண்ண முடியாது, இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. லெட்டில் வந்து ரீடிக்ளேர் இஸ் நாட் பாசிபிள். ஓகேவா. டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் ரீஅசைன் பண்ண முடியுதா பார்க்கலாம். டிக்ளேர் பண்ணியாச்சு, அந்த வேரியபிள் நேம் இருக்குல்ல அதை மட்டும் கால் பண்ணி 100ன்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். console 100 பிரிண்ட் ஆகிருக்கா. ரீஅசைன் பண்ண முடியும் என்னால். ஓகே, இதை நான் தனியாக டிக்ளேர் பண்ண முடியுது, இனிஷியலைஸ் பண்ண முடியுது, ரீடிக்ளேர் பண்ண முடியலை, ரீஅசைன் பண்ண முடியுது. இதுதான் லெட்டுக்கும் வேருக்குள்ள டிஃப்ரென்ஸ். வேரில் ரீடிக்ளேர் பண்ண முடியும், லெட்டில் ரீடிக்ளேர் பண்ண முடியாது, அவ்வளோதான். அடுத்து கான்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். இது எதுக்கு மெயினாக யூஸ் ஆகும் அப்படின்னா அந்த வேல்யூ என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஃபிக்ஸ்டாக இருக்கும். சரியா. எம்ப்ளாயி நேம்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இதில் வந்து XYZ. சரியா, XYZன்னு கொடுத்துருக்கேன். இதில் என்னால் தனியாக டிக்ளேர் பண்ண முடியாதான்னு பார்க்கலாம். கான்ஸ்ட் டிக்ளரேஷன் மஸ்ட் பி இனிஷியலைஸ்டுன்னு வருதா. இனிஷியலைஸ்டு அப்படின்னா கம்பல்சரி வந்து ஈக்குவல் டு கொடுத்து வேல்யூ அசைன் பண்ணணும். சரியா.
தனியாக நான் கொடுத்துட்டு இப்போ இங்கே என்ன XYZ கொடுக்குறேன்னா அடுத்து வந்து ரீடிக்ளேர் பண்ண பார்க்குறேன். கான்ஸ்ட் எம்ப்ளாயி ஈக்குவல் டு ABC. என்னால் வந்து ரீடிக்ளேர் பண்ண முடியல. cannot ரீடிக்ளேர் பிளாக் ஸ்கோப்ட் வேரியபிள். இதுவும் பிளாக் ஸ்கோப் தான், ஃபர்தர் கிளாஸில் பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு ரீடிக்ளேர் பாசிபிள் இல்லை, அதே மாதிரி ரீஅசைன் வந்து பாசிபிளாக பார்த்துடலாம். ஈக்குவல் டு 13 நான் கொடுக்குறேன். லாக் console.logல அந்த எம்ப்ளாயி நேம் வந்து நான் கால் பண்ணுறேன். எம்ப்ளாயி நேம் கால் பண்ண அப்படின்னா அசைன்டு டு கான்ஸ்டன்ட் வேரியபிள்னு வந்திருக்கா. ஸோ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் கான்ஸ்ட் அப்படின்ற அந்த கீவேர்ட் வச்சு டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நாள் ரீஅசைனோ ரீடிக்ளேரோ பண்ண முடியாது. இது ஃபிக்ஸ்டாக இருக்கும் வேல்யூ. சரியா, XYZ இதுதான் வேலிட் கான்ஸ்டோட டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் நமக்கு காமனாக தெரிஞ்சது console.log. சரியா, console.log இல்லாமல் அடுத்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோலே பார்த்துருப்போம் அலர்ட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு வேல்யூ நீங்கள் ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணலைன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கல, ஸோ இந்த வேரியபிள் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மெத்தடில் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த எம்ப்ளாயி நேம் இருக்குல்ல, இந்த வேரியபிளை நான் இதுக்குள்ளே பாஸ் பண்ணிக்கிறேன். பாஸ் பண்ண அப்படின்னா இப்போது யூஎல்ஏவை பார்த்தேன் அப்படின்னா ஓகே, திரும்ப லோட் பண்ண அப்படின்னா XYZ வருதா, ஒரு வேரியபிள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அலர்ட் யூஸ் பண்ணிக்கிறீங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா document.write அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். document.write எதுக்கு அப்படின்னா ஒரு வேல்யூவை நீங்கள் யூஏலே டேரெக்டாக வந்து ரெண்டர் பண்ணுறதுக்காக, ரெண்டர் இந்த சென்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்காக, யூஏல அப்படியே பிரிண்ட் பண்ணுறதுக்காக document.writeன்னு கொடுப்போம். சரியா, இப்போ அந்த நியூ ஏஜை நான் கால் பண்ணிக்கிறேன். இந்த நியூ ஏஜை நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ள நான் பாஸ் பண்ணுறேன். ஒன்று நீங்கள் வேல்யூவாக ஸ்ட்ரிங் நம்பர் அந்த வேல்யூவை டேரெக்டாக பாஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா எப்படியும் ஒரு வேரியபிள் தான் வேல்யூ ஸ்டோராக இருக்க போகுது, அந்த வேரியபிள் நீங்கள் கொடுத்துக்கலாம். document.write கொடுத்தோம்னா இங்கே 100 இருக்கா. அதே மாதிரி இன்னொரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா document.write இப்போ அதே நியூ ஏஜை நான் கால் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா சேம், அதுவும் 100 தான் இருக்குது. இது ரெண்டுமே வந்து சேம் தான். ஓகேவா, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேம் அலர்ட் மாதிரியே தான் கன்ஃபார்ம்னு அடுத்து ஒன்று இருக்குது. கன்ஃபார்ம்னு ஒரு மெத்தட். சேம் அந்த நியூ ஏஜை நான் கால் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட். நியூ ஏஜை கால் பண்ண அப்படின்னா இப்போது ஒரு கேன்சல் நான் கொடுத்துக்கிறேன். இப்போது லோட் பண்ணுறேன். ரீலோட் பண்ண அப்படின்னா 100ன்னு வந்திருக்கா. ஸோ இதில் கன்ஃபார்முக்கு அலர்ட்டுக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னு கேன்சல் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அவ்வளோதான். ஓகே, சரியா, இது ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். அடுத்து மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டைனமிக் வேல்யூ, யூசர்ட்டு ஒரு டைனமிக் வேல்யூ வாங்கி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ப்ராம்ப்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது. சரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் யூசர் ஏஜ் ஈக்குவல் டு ப்ராம்ப்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது. ப்ராம்ப்ட், இந்த ப்ராம்ப்ட் எதுக்காக அப்படின்னா இந்த வேரியபிளுக்கு வேல்யூ ஸ்டோர் ஆகிறது வந்து யூசர்லேருந்து டைனமிக்காக ஒரு வாங்குகிற வேல்யூவை நான் வந்து வேரியபிளை ஸ்டோர் பண்ணலாம். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம டேரெக்டாக வந்து ஒரு வேல்யூ நம்மளே வந்து ஹார்ட் கோடாக கொடுத்துருப்போம் கரெக்டாக. பட் இந்த ப்ராம்ப்ட்ன்றது என்ன பண்ணோம் அப்படின்னா டைனமிக்கான வேல்யூ யூசர் இன்ட்ராக்டிவாக வச்சு அவங்ககிட்ட ஒரு வேல்யூ வாங்கி எடுத்து வந்து நான் வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது இது ரெண்டுத்தையும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ப்ராம்ப்டில் இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்டர் யுவர் ஏஜ்னு நான் சொல்கிறேன். என்டர் யுவர் ஏஜ் இங்கே நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் கேன்சல். இப்போ லோட் பண்ண அப்படின்னா வந்திருக்கா என்டர் யுவர் ஏஜ்னு கொடுத்துருக்கலாம், அந்த ஸ்ட்ரிங்கில் கொடுத்தது. இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், 16 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா சரி. இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், console.logல யூசர் ஏஜ்னு நான் கொடுத்துக்கிறேன். சரியா, console.log இல்லை அலர்ட் எதுனாலும் கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போது திரும்ப கேன்சல். லோட் பண்ணுறேன். லோட் பண்ண அப்படின்னா என்டர் யுவர் ஏஜ். இப்போ நான் வந்து ஒரு 800 அது மாதிரி கொடுக்குறேன். ஓகே, ஓகே கொடுத்த அப்படின்னா யூஏல 800 பிரிண்ட் ஆகிருக்கா. ஓகே தானே. ஸோ ப்ராம்ப்ட் வச்சு என்ன பண்ணலாம், டைனமிக்கான ஒரு வேல்யூ வந்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சோல்லே வந்து ஒரு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. console டாட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எரர்னு ஒன்று இருக்குது. எரரில் வந்து இப்போ இந்த யூசர் ஏஜ் நான் வாங்கினேன் அப்படின்னு வச்சுப்போமே, கன்சோலவே பார்த்தேன் அப்படின்னா ஜஸ்ட் இது நான் வந்து என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இதை கமெண்ட் பண்ணுறேன், இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். சரியா, லெட் யூசர் ஏஜ் கால் பண்ணுறேன். பண்ண அப்படின்னா அன்டிஃபைன்ட் ஒரு வேல்யூ வந்திருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா லெட் யூசர் ஏஜோட வேல்யூ கம்பல்சரி வந்து அன்டிஃபைன்டாக இருக்கும், டிஃபால்ட் வேல்யூ. அதில் எரர் கொடுத்துருக்கறனால சேம் அந்த எரர் வந்து எப்படி பிரிண்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் இருக்கும். சரியா, ரெட் கலரில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வார்னிங்னு ஒன்று இருக்குது. வார்னிங் வந்து வார்ன்னு ஒன்று இருக்குது. வார்ன் கொடுத்தோன்னா எல்லோ கலரில் இருக்கும்.
சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கன்சோல் டாட் கிளியர்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஒன்ஸ் இதெல்லாம் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் கிளியர் ஆகிடும். வந்துருச்சா? கன்சோல் வாஸ் கிளியர்டுன்னு வருதா? லோட் பண்ணுறேன், கிளியர்டு. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணியிருக்குல்ல, இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கா? ஸோ பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ கன்சோல் டாட் கிளியர் கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்தோம்னா அந்த கன்சோல் இருக்குது எல்லாமே கிளியர் ஆகிடும். அது கன்சோல் டாட் கிளியர்ன்ற இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் எபிசோடில் எதை பற்றி பார்க்கலாம்னா டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம்.